ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. மார்ஸ் மீடியா நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவகிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 20 மார்ச் 2026 வெள்ளிக்கிழமை. விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 6ஆம் நாள். திதி த்விதீயை இரவு 2:31 மணி வரை, பிறகு திருதியை. நட்சத்திரம் ரேவதி இரவு 2:27 மணி வரை, பிறகு அஸ்வினி. யோகம் பராம்யம் இரவு 2:14 மணி வரை, பிறகு மாகேந்திரம். கரணம் பாலவம் மாலை 2:44 மணி வரை, பிறகு கௌலவம் இரவு 2:31 மணி வரை, பிறகு சைத்துளை. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. ராகுகாலம் காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெல்லம். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவகிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு பணவரவு ரொம்பவே சிறப்பா இருக்க போற நாளுங்க. வெள்ளிக்கிழமை அப்படிங்கறதால மகாலட்சுமியோட கடாட்சம் முழுமையா உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு நல்ல செய்தி இன்னைக்கு உங்களை தேடி வரும். உங்க முகத்துல இன்னைக்கு ஒரு தனி பொலிவு இருக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு நீங்க தொட்டதெல்லாம் துளங்கும். வாடிக்கையாளர்களை உங்க இனிமையான பேச்சால ஈர்த்து நல்ல லாபம் பாப்பீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு பத்தின நல்ல தகவல் வந்து சேரும். மேலதிகாரிகள் உங்களை ரொம்ப பாராட்டுவாங்க. எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் கைக்கு வரும். குடும்பத்துல ரொம்ப சந்தோஷமான சூழல் நிலவும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் கூடும். பிள்ளைகள் மூலமா உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் நடக்கும். வீட்ல ஏதாவது சுபகாரியம் செய்யலாமான்னு குடும்பத்தோட உட்கார்ந்து பேசுவீங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் காமாட்சி அம்மன். அதிர்ஷ்ட நிறம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 5. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னு சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு உங்க ராசிநாதனான சுக்கிரனுக்கு உகந்த நாளுங்கிறதால உங்களுக்கு ரொம்பவே அதிர்ஷ்டமான நாளுங்க. மனசுல நினைச்ச காரியங்களை எல்லாம் ரொம்ப சுலபமா செஞ்சு முடிப்பீங்க. சமுதாயத்துல உங்களுக்கு பெரிய அந்தஸ்து கிடைக்கும். உங்க செல்வாக்கு பல மடங்கு உயரும். வியாபாரத்துல இன்னைக்கு புதுசா பெரிய முதலீடுகள் செய்வீங்க. குறிப்பா நகை, துணிமணி வியாபாரம் செய்யறவங்களுக்கு காசு மழையா பொழியும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல ரொம்ப நல்ல மரியாதையும் ஆதரவும் கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருப்பாங்க. குடும்பத்துல சந்தோஷம் நிரம்பி வழியும். ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்ச ஆடம்பர பொருட்களை இன்னைக்கு கடைக்கடையா ஏறி இறங்கி சந்தோஷமா வாங்குவீங்க. வாழ்க்கை துணை உங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க. ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். மனசுல ஒரு பெரிய நிம்மதி இருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் திருப்பதி பெருமாள். அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புதபகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு உங்க திறமைகளை முழுமையா வெளிப்படுத்துற நாளுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஆழமா யோசிச்சு சரியான முடிவை எடுப்பீங்க. உங்க புத்திசாலித்தனத்தை பார்த்து சுத்தி இருக்கிறவங்க ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. அரசாங்கம் சம்பந்தமான காரியங்கள் சுமூகமா முடியும். வியாபாரத்துல இன்னைக்கு போட்டிகளையெல்லாம் சமாளிச்சு முன்னுக்கு வருவீங்க. உங்க வியாபாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான திட்டங்களை போடுவீங்க.
உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும். பணவரவு சீரா இருக்கும். பழைய கடன்களை அடைக்க ஒரு நல்ல வழி பிறக்கும். குடும்பத்துல இன்னைக்கு அமைதியான சூழல் நிலவும். வீட்ல இருக்கிற பெரியவங்க கிட்ட ஆசி வாங்குவீங்க. சொந்த பந்தங்கள் உங்க வீட்டுக்கு வந்து போவாங்க. வாழ்க்கை துணையோட சின்ன சின்ன ஊடல்கள் வந்தாலும் உடனே சரியாகிடும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். வெளியில சாப்பிடுறத மட்டும் தவிர்த்துருங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 9. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, நேத்து வரைக்கும் இருந்த சந்திராஷ்டமம் எல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப புத்துணர்ச்சியான நாளுங்க. மனசுல இருந்த குழப்பங்கள், பயம் எல்லாம் போயிட்டு ஒரு பெரிய தெளிவு பிறக்கும். காலையில எழுந்ததுமே ஒரு பாசிட்டிவான எனர்ஜி உங்கள தொற்றிக்கொள்ளும். வியாபாரத்துல இன்னைக்கு பழைய பாக்கிகள் எல்லாம் சுலபமா வசூலாகும். தடைபட்டிருந்த வியாபாரம் மறுபடியும் சூடு பிடிக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலைப்பளு குறைஞ்சு ரொம்ப ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவீங்க. பணவரவு இன்னைக்கு உங்க எதிர்பார்ப்பை தாண்டி இருக்கும். அதனால சந்தோஷமா இருப்பீங்க. குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா பேசி சந்தோஷமா இருப்பீங்க. கடந்த 2 நாளா இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு சுமூகமா முடிஞ்சிடும். வீட்டை சுத்தப்படுத்துறது, அழகுபடுத்துறதுன்னு ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க. ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். பழைய சோர்வு நீங்கிடும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் முருகப்பெருமான். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 4, 7. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்ம ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு முழுமையா சந்திராஷ்டமம் இருக்கிற நாளுங்க. அதனால காலையில எழுந்ததுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் நீங்க ரொம்ப கவனமா பொறுமையா இருக்கணும். மனசுல தேவையில்லாத பயமும் எரிச்சலும் வந்துட்டு போகும். எந்த ஒரு புது முயற்சியும் இன்னைக்கு பண்ண வேண்டாம். வியாபாரத்துல இன்னைக்கு புதுசா எந்த முதலீடும் செய்யக்கூடாது. இருக்கிறத அப்படியே கவனிச்சுக்கிட்டு வாங்க. வாடிக்கையாளர்கள் கிட்ட பேசும்போது வார்த்தையில ரொம்ப நிதானம் தேவை. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாத வேலைப்பளு வந்து சேரலாம். சக ஊழியர்களோட வீண் விவாதங்களை தவிர்த்துருங்க. குடும்பத்துல சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட வாக்குவாதம் வரலாம். அதனால நீங்க தான் பேச்ச குறைச்சிக்கிட்டு அமைதியா விட்டு கொடுத்து போகணும். வெளியூர் பயணங்களை இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்திடுங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமா இருங்க. இன்னைக்கு நாள் முழுக்க இறை வழிபாட்டுல மட்டும் கவனத்தை செலுத்துங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 6. கன்னி ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு கையில எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றியா முடிய போற நாளுங்க. உங்க பேச்சுல ஒரு தனி வசீகரம் இருக்கும். மத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் அதிகமா இருக்கும். ரொம்ப நாளா பார்க்க நினைச்ச ஒரு முக்கியமான நபரை இன்னைக்கு சந்திப்பீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் பல மடங்கு கூடும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பிருக்கு. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல உங்க திறமைக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கும். பணத்தட்டுப்பாடுங்கிற பேச்சுக்கே இடமில்ல. பணப்புழக்கம் அமோகமா இருக்கும். குடும்பத்துல ரொம்ப அமைதியான கௌரவமான சூழல் நிலவும். பிள்ளைகள் படிப்புலையும் விளையாட்டுலையும் ஜெயிச்சு உங்களுக்கு பெருமை தேடித் தருவாங்க. உறவினர்கள் உங்க முடிவுக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு உங்களை யாராலையும் அசைக்க முடியாதுங்க. அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்ட நிறம் மாம்பழ மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3, 7. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்க ராசிநாதனான சுக்கிரனின் ஆசியால உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமான நாளுங்க. மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் நிறைய நடக்கும். எதிர்பாராத ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு தேடி வர்ற உதவி உங்க மனச ரொம்ப நெகிழ வைக்கும். சமுதாயத்துல நல்ல பெயர் கிடைக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு பெரிய அளவுல லாபம் பார்க்கலாம். கலைத்துறை, ஊடகம் சம்பந்தமான வேலைகள்ல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு பெரிய வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு.
உத்தியோகத்துல உங்க வேலைப்பாடுகளை சிறப்பா செஞ்சு நல்ல பேர் வாங்குவீங்க. பண வரவு தாராளமா இருக்கும். எதிர்கால சேமிப்பை அதிகப்படுத்துவீங்க. குடும்பத்துல இன்னைக்கு கொண்டாட்டமான சூழல் தான். காதலிப்பவர்களுக்கு இன்னைக்கு மனசுக்கு பிடிச்ச சம்பவங்கள் நிறைய நடக்கும். வாழ்க்கை துணையோட வெளியில சினிமா, பார்க்குன்னு போயிட்டு வருவீங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். முகத்துல ஒரு தனி பொலிவும் அழகும் இன்னைக்கு கூடியிருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர். அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 5. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமः பிரச்சோதயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் பல மடங்கு கூடுற நாளுங்க. எந்த ஒரு சவாலையும் ரொம்ப ஈஸியா சமாளிச்சு பெரிய வெற்றி அடைவீங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் பேசி தீர்க்கப்படும். உங்க உடன்பிறப்புகள் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருப்பாங்க. தொழில்ல இன்னைக்கு புதுசா சில திட்டங்களை செயல்படுத்துவீங்க. அது உங்களுக்கு பெரிய லாபத்தை அள்ளித்தரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை விஷயமா ஒரு சின்ன பயணம் போக வேண்டியிருக்கும். அது ரொம்ப பயனுள்ளதா அமையும். பணவரவு ரொம்ப சீரா இருக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். குடும்பத்துல எல்லாரும் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருப்பாங்க. சொந்த ஊருக்கு போறதுக்கான திட்டங்களை போடுவீங்க. வீட்ல சுப காரியங்கள் நடக்கிறதுக்கான அறிகுறிகள் தென்படும். ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். ரொம்ப சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 4, 9. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே க்ருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஆன்மீக ஈடுபாடும் தான தர்மங்கள் செய்யணுங்கிற எண்ணமும் அதிகமா இருக்குங்க. நீங்க செய்யற நல்ல காரியங்கள் உங்களுக்கு பெரிய புண்ணியத்தை தேடித்தரும். பெரியவங்களோட ஆசி முழுமையா கிடைக்கும். உங்களை சுத்தி எப்பவும் ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்ப சீரா இருக்கும். வெளிநாடு சம்பந்தமான வியாபாரம் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை விஷயமா ஒரு சின்ன பயணம் போக வேண்டியிருக்கும். அது ரொம்ப பயனுள்ளதா அமையும். பணவரவு ரொம்ப சீரா இருக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். குடும்பத்துல எல்லாரும் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருப்பாங்க. சொந்த ஊருக்கு போறதுக்கான திட்டங்களை போடுவீங்க. வீட்ல சுப காரியங்கள் நடக்கிறதுக்கான அறிகுறிகள் தென்படும். ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். ரொம்ப சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சரஸ்வதி தேவி. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 2, 8. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு பொறுமை ரொம்ப தேவையான நாளுங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்படாம ரொம்ப நிதானமா செயல்படணும். உங்க கடுமையான உழைப்புக்கு ஏத்த பலன் இன்னைக்கு கொஞ்சம் தாமதமானாலும் நிச்சயமா உங்களுக்கு வந்து சேரும். பழைய நண்பர்களை சந்திப்பீங்க. வியாபாரத்துல லாபம் நிதானமா தான் இருக்கும். விவசாயம், இரும்பு சம்பந்தமான வியாபாரம் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு ஓரளவு நல்ல லாபம் பார்க்கலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலைகள் அதிகமா இருக்கும். ரொம்ப கவனமா செஞ்சு முடிக்கணும். அனாவசிய செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. குடும்பத்துல அமைதி நிலவும். வாழ்க்கை துணையோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப பொறுமையா நடந்துப்பீங்க. விட்டு கொடுத்து போறது குடும்பத்துக்கு நல்லது. வீட்ல பெரியவங்க உடல் நலத்துல கொஞ்சம் சிறப்பு கவனம் செலுத்துங்க. ஆரோக்கியம் சீரா இருக்கும். சரியான நேரத்துக்கு சாப்பிடுறத பழக்கமா ஆக்கிக்கோங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஐயப்பன். அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண்கள் 6, 9. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட காற்று ரொம்ப பலமா வீச போற நாளுங்க. மனசு ரொம்ப தெளிவா இருக்கும். புதுசு புதுசா ஐடியாக்கள் தோணும். நீங்க எடுக்க போற முடிவுகள் எல்லாம் ரொம்ப சரியா அமையும். எதிர்பாராத ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் தேடி வரும். வியாபாரத்துல இன்னைக்கு பெரிய அளவுல முன்னேற்றம் இருக்கும். தொழில்நுட்பம் சம்பந்தமான தொழில் செய்யறவங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உங்க திறமையை நிரூபிக்க ஒரு பெரிய வாய்ப்பு தேடி வரும்.
பணவரவு ரொம்ப தாராளமா இருக்கும். ஆசையா செலவு பண்ணுவீங்க. குடும்பத்துல சந்தோஷமான கொண்டாட்டங்கள் இருக்கும். வீட்டை புதுப்பிக்கிறது, வண்டி வாங்குறது பத்தின முடிவுகளை இன்னைக்கு எடுப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். உடம்புல இருந்த சோர்வு விலகி ஒரு புது எனர்ஜி பிறக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சாய்பாபா. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 4. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மனசு ரொம்ப இலகுவா, எந்த பதற்றமும் இல்லாம ரிலாக்ஸா இருக்குங்க. நீங்க கேட்காமலேயே உங்களுக்கு உதவிகள் தானாக தேடி வரும். அது உங்களுக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கும். ரொம்ப நாளா இழுபறியா இருந்த ஒரு வேலை இன்னைக்கு சுமூகமா முடிஞ்சிடும். வியாபாரத்துல இன்னைக்கு பழைய பாக்கிகள் சுலபமா வசூலாகும். உங்க பிசினஸ் பார்ட்னர்கள் உங்களுக்கு ரொம்ப ஆதரவா இருப்பாங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை விஷயமா ஒரு சின்ன அரசியல் எல்லாம் விலகி இன்னைக்கு வேலையில அமைதி திரும்பும். பணவரவு இன்னைக்கு உங்க எதிர்பார்ப்பை தாண்டி ரொம்ப நல்லா இருக்கும். குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா பேசி சந்தோஷமா இருப்பீங்க. வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப உறுதுணையா இருப்பாங்க. வீட்ல ஏதாவது சுப காரியம் நடத்துறது பத்தி பெரியவங்க கிட்ட ஆலோசனை போடுவீங்க. ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். இன்னைக்கு புதுசா எந்த ஒரு நல்ல காரியத்தையும் நீங்க தைரியமா தொடங்கலாம். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பைரவர். அதிர்ஷ்ட நிறம் கத்தரிப்பூ நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 5. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.